ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு பைக் எடுக்க போகிறோம். அந்த vlog தான் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான், தம்பி, நித்விக் அப்பா 3 பேரும் ஒரு பைக்கில், அப்புறம் வந்துட்டு வர்ஷினி ஃப்ரெண்டும் ஒரு பைக்கில் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, பைக் எடுக்கிறக்காண்டி ஸ்டோரூம் போயாச்சு. என்ன பைக் அப்படின்னா, பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் உள்ளே போனோடனே வெல்கம் பண்ணதோட வாங்க பைக் பார்க்க போயிடலான்னு சொன்னாங்க. நம்ம வந்து பைக் வந்து பார்க்குறக்காண்டி போயாச்சு. ஒரு பைக் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. இந்த பைக் வாங்கலாமா, அந்த பைக் வாங்கலாமா, அந்த பைக் வாங்கலாமா அப்படின்னு நல்லா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸ்கூட்டிலாம் நல்லா கலராக இருந்துச்சு. ரெட்டு, ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஸ்கூட்டி எல்லாமே. ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து இப்போ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறனால நிறையா பேர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து ஜாஸ்தி. அதோட சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில் கொடுத்துட்ருந்தேன். அதோட என் தங்கச்சி என்னை காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய பைக்கையும் போய் இவங்க நித்விக் அப்பா போய் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அதோட ஓகே ஆயிடுச்சு. அதோட நம்ம வந்துட்டு ப்ரூஃப்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் புக்கு, ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. வண்டி வந்து யார் பேரில் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் மீ மாலினி பேரில் தான் வந்து வண்டி வந்து புக் பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட வந்துட்டு முன்பணம் வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க. முன்பணம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40,000 வந்து முன்பணம் கட்ட சொன்னாங்க. நம்ம போய் அவங்க அப்பா ஃபோட்டோ கழுவுறதுக்காண்டி போயிட்டாங்க. அதோட நான் போயிட்டு முன்பணம் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன். ஹெல்ப்புக்கு வந்துட்டு வர்ஷினி ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டாச்சு. ஏன்னா நம்ம பண விஷயம்லாம் 1க்கு 2 பேர் எண்ணி கொடுக்கணும்ல. அதனால் எண்ணி கொடுத்துட்டு வந்தால் என் மகன் சரியான சேட்டை. கொஞ்சமா நஞ்சமா ஒரு வரத்து எடுத்துட்டான். அதோட அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்ததோட அவங்கக்கிட்டையும் கொடுத்துட்டு பில்லை போட்டாச்சு. நம்ம வெற்றிகரமாக நம்ம வந்து பைக்குக்கு வந்து முன்பணம் வந்து கட்டி முடிச்சாச்சு. இதில் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். ஃபுல்லாக வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. பார்த்தா நித்துமா செம்ம சேட்டை. அங்கே உள்ளவங்க எல்லோரும் எப்படி தான் இவனை வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் பயங்கரமாக சேட்டை பண்ணான். என்னால் சமாளிக்கவே முடியல. ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ட்டான். ஒரு சில இடங்களில் போனால் அப்படின்னா அமைதியாக இருக்கான். ஒரு சில இடங்களுக்கு போனால் அப்படின்னா பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். இவனை புரிஞ்சிக்கவே எங்களால் முடியல. அதோட ஓகே வாங்க சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஃபோனில் பல ஓடிபி வந்துச்சுப்பா. அங்கே வந்துட்டு நெட்டும் சரியாகவே கிடைக்கல. அதனால் கொஞ்சம் இல்லை நிறையாவே டிலே ஆச்சு. நம்மளும் வெயிட் பண்ணி வண்டி வந்து புக் பண்ணியாச்சு. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐம் ஸோ வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபைனலாக பைக் எடுத்தாச்சு. இப்போ வந்து பைக் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடியானால் நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பைக் எடுக்க வந்துட்டு தெரியாதனமாக அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான். அவன் பண்ணுற சேட்டை உள்ள செல்லு ஃபுல்லாக நொறுங்க போகுது. இப்போ ஏன் இப்படி பண்ணுற? பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்க. இந்த பயலை யாரும் நல்ல பையன் மட்டும் நம்பிடாதீங்க. சரியான ஆள். லாஸ்ட்டாக பைக் வந்து நம்மக்கிட்ட கையில் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 சைன் வாங்கினாங்க நம்மக்கிட்ட. இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இவங்க அப்பா வந்து நித்விக் அப்பா வந்து லாஸ்ட்டாக பைக் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வாயிலிருந்து சொல்லுவாங்க. நல்லா கவனித்து கேளுங்க. அதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா?
அப்புறம் ஹெல்மெட்டு, அப்புறம் வண்டிக்கு தேவையானது எல்லாம் குடுத்தாங்க. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு, வாட்ச்மேன் தாத்தாவுக்கு ஒரு சைன போட்டு விட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்மளுக்கு இல்லை